ராமர் ஆஞ்சநேயர் ரெண்டு பேரை விட ராமரை விட ஆஞ்சநேயருக்கு அதிக கோயில்கள் இருக்கு. ராமரை விட ஆஞ்சநேயருக்கு அதிக கோயில்கள் இருக்கு. சிவத்தை விட முருகனுக்கு அதிகம் கோயில் இருக்குது தெரியுமா? முருகனை விட அதிகம் கோயில் புள்ளியாருக்கு இருக்குது. இது மனுஷனுக்கு எந்த கதையில எந்த தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதை இந்த மக்கள் முதல்ல எடுத்துக்கும். இதுல ஒரு விஷயம் பார்க்கணும். நீங்க ராமர் சீதையை மீட்டுறதுக்காக போர் புரிஞ்சாரு. ராவணனை கொன்னாச்சு, ராவணன் இறந்துட்டான். சீதையை மீட்டாச்சு. விபீஷணன் ராவணன் கூட ராமர் கூட வந்துட்டான். யாரு? ராவணனுடைய தம்பி விபீஷணன். விபீஷணன் ராமர் கூட வந்துட்டான். வந்துட்டதுக்கு அப்புறம் இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு இலங்கைய. யாருக்கு? விபீஷணனுக்கு. இங்க ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. இதுக்கு விபீஷணன் என்ன பண்றான்? நம்ம அண்ணன் இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த நாட்டுல உலக கூட உரிமை இல்லாம இருந்தோம். இன்னைக்கு அந்த நாட்டுக்கே ராஜாவாயிட்டோமே, ராமருக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு மாலை எடுத்துன்னு போய் ராமர் கிட்ட கொடுக்கறோம். அப்ப ராமர் சொல்றாரு, இந்த மாலையை நான் வாங்கினேன்னா லஞ்சம் வாங்கின மாதிரி இருக்கும்பா, உன்னை மந்திரி ஆக்குன, அதுக்காக நீ வெகுமானம் கொடுக்குற மாதிரி இருக்கும், நான் வாங்க கூடாது. ஆனா அங்கிருந்து இலங்கையிலிருந்து துன்பப்பட்டது சீதை, அதனால சீதைக்கு கொடுன்னாங்க. விபீஷணன் போய் சீதை கிட்ட கொடுத்தாரு. சீதை சொல்லுது, இதை நான் வாங்கன்னா உங்ககிட்ட அடிமையா இந்த மாதிரி ஆயிடும், அதனால இதை நான் வாங்க கூடாது. இதுக்கு எல்லாத்துக்கும் பாடுபட்டவன் ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயர் கிட்ட கொடுங்க அப்படின்னும் போது ஆஞ்சநேயர் கிட்ட கொடுத்துட்டாங்க. இதுக்கு தகுதியானவர், இந்த மாலையை வாங்க தகுதியானவர் அன்மான் தான், அதனால நீங்க அன்மான் கிட்ட ஒப்படைங்க அப்படின்னும் போது அன்மான் வாங்கினாரு. வாங்கிக்கின்னு அது ஒரு கண்ணாடி வைர மாலை மாதிரி. அது அந்த கண்ணாடி மாலையில சுத்தி 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 திருப்பி திருப்பி பாக்குறாரு. பார்த்துட்டு அறுத்துறாரு அந்த மாலையை. விபீஷணனுக்கு கோபம் வந்துடுச்சு. இவ்வளவு விலை உயர்ந்த மாலை எத்தனை போய் கொடுத்தா இந்த குரங்குக்கு இது தெரியலையே, இது அறுத்துறது பார்த்தியா, அதனுடைய தரம் தெரியல அதுக்கு அப்படின்னு விபீஷணன் கோவப்படுற மாதிரி. அப்போ இது சுத்தி சுத்தி பார்க்கறது எங்கேயும் இதுக்கு திருப்தி கிடைக்கல. விபீஷணன் போய் கேட்கறான், ஏன் இப்படி குரங்கு மாதிரி வேலை பண்ணி அறுத்து போடுற அப்படின்னும் போது ஆஞ்சநேயர் சொல்றாரு, இந்த மாலை உனக்கு விலை உயர்ந்த மாலை தான், ஆனா எனக்கு இது விலை உயர்ந்த மாலை இல்ல. இதுல என்னுடைய கடவுள் இருக்கிறாரான்னு நான் தேடுறேன், ராமர் இருக்கிறாரா அப்படின்னு தேடுறேன். இதுல இந்த மாலையில எங்கேயுமே என்னுடைய ராமர் இல்ல, இல்லாதால இந்த மாலை எனக்கு எதுக்கு தான் நான் பிச்சு போட்டேன் அப்படின்னும் போது, அப்போ ராமர் இந்த மாலையில இருப்பார், உன் நெஞ்சில இருக்கிறாரா அப்படின்னு. ஆமா இருக்கிறாரு அப்படின்னு காட்டணுமான்ட்டு மாற பிளந்து காட்டினா சீதையும் ராமனும் இதயத்தில் இருப்பாங்க. அப்போ உலகத்திலேயே ஆஞ்சநேயர் மாதிரி குரு பக்தி உள்ளவன் ஒருத்தனும் கிடையாது இல்லையா? அதானே ஒரு தன்னுடைய மாறிய பொழுந்து காட்டுறான்னா சாதாரண விஷயமா நம்ம பொழுதுருமா போயா போயா அப்படின்ட்டு போயிடுவோம் இல்லையா? அவன் மாறிய பொழுந்து காட்டுறான். அப்போ அவன் மாறுக்குள்ள சீதையும் லட்சுமணன் இவங்கள இருக்கிறாங்க, ராமரும். அப்போ எல்லாருமே ஆச்சரியப்பட்டுறாங்க. அப்போ பக்தியில உயர்ந்தவ ராம பக்தியில ஆஞ்சநேயர் தான். அதனால ஆஞ்சநேயரை கும்பிட்டாவே ராமனை கும்பிட்ட மாதிரி ஆயிப்போச்சுன்ட்டு நிறைய ஆஞ்சநேயர் கோயில் கட்டாங்கம்மா, கும்பிட்டு இருக்கிறாங்க. உனக்கு விருப்பம் தான் போய் கும்பிடு, இல்லைன்னா விட்டுடுமா.